அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்கள் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியவை என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காலையில் எழுந்ததும் பெண்கள் செய்ய வேண்டியவையாக வெள்ளிக்கிழமை என்று சில தவறுகளை செய்யக்கூடாது என்று நாம் முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள். அவை என்னவென்று அறிந்து கொள்வோம். பெண்கள் பொதுவாக காலை நேரங்களில் தண்ணீர் தெளித்தோ அல்லது சாணம் சேர்த்து தண்ணீர் தெளித்து மகாலட்சுமி உகந்த தாமரை பூ கோலம் போடுவது மிகவும் நல்லது. அதே போல பெண்கள் கோலமிடும் பொழுது தெற்கு பார்த்து நின்றபடி கோலம் போடக்கூடாது. அமாவாசை என்று பெண்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், அமாவாசை அல்லது வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது போன்ற நாட்களில் கோலம் போடுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. அதே போல் அமாவாசை என்று சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்று சில இருக்கின்றன. அதாவது முட்டைக்கோஸ், நூக்கல், முள்ளங்கி, பீன்ஸ், கத்தரிக்காய், காலிஃப்ளவர், பெக்டர் கோழி, பட்டாணி போன்ற காய்கறிகளை சமையலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. வியாழக்கிழமை அன்று இரவு சாப்பிட்ட பிறகு சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை என்று லட்சுமி கடாட்சத்துடன் சமையலை தொடங்குவது நல்லது. அதுபோல பெண்கள் தினமும் சமையல் அறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மகாலட்சுமியின் பார்வை நம் மீது பட்டு கொண்டே இருக்கும். வீட்டில் ஒட்டடை அடிப்பது, அடுப்புகளை கழுவுவது, வீட்டை சுத்தம் செய்வது மற்றும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்வது இது போன்ற விஷயங்களை வெள்ளிக்கிழமை என்று செய்வதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். சிலர் வீட்டை பெருக்கும் பொழுது ஒட்டடையை பார்த்தால் சுத்தம் செய்வார்கள். அப்படி செய்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக பெண்கள் சமைக்கும் பொழுது முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் பருப்பு சேர்த்து தான் சமைப்பார்கள். அப்படி பருப்பு சேர்த்து குழம்புகள் வைக்கவில்லை என்றால் சாதம் அடிக்கும் பொழுது சாஸ்திரத்திற்கு 3 தூரம் பருப்பை சேர்த்து வடிப்பது நல்லது. குறிப்பாக இந்த பருப்பை. அடுத்ததாக பெரும்பாலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு துணி துவைப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை என்று அழுக்கு துணிகளை துவைப்பார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று அழுக்கு துணிகளை துவைப்பதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. இவ்வாறு செய்தால் தரித்திரம் உண்டாகும் என சொல்லப்படுகிறது. சில வீடுகளில் குப்பை தொட்டியில் அதிகமாக துர்நாற்றம் அடித்து கொண்டே இருக்கும். வாரத்திற்கு 3 முறையாவது சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். வீடு எப்பொழுதும் மங்களகரமாக மனம் வீச வேண்டும். அடுத்ததாக பெண்கள் வெள்ளிக்கிழமை என்று மஞ்சள் கயிறை மாற்றுவதை தவிர்க்க வேண்டும். திருமணமான பெண்கள் ஒரு மெட்டி அணிவதுதான் நல்லது என்று சொல்லப்படுகிறது. மேலும் பெண்கள் 3 மெட்டிகள் அணியக்கூடாது. வீட்டில் விசேஷ நாட்களில் கசப்பான உணவுகளை சமைக்கக்கூடாது. முக்கியமாக பாவற்காயை சமைக்கவே கூடாது. பெண்கள் புடவை கட்டும் பொழுது முந்தியை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல மாதவிலக்கு நாட்களில் தலையில் பூ வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதுபோல பெண்கள் கோவில்கள் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்து கொள்ள வேண்டும். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் உக்கிர தேவதைகளாக இருக்கும் கோவில்களுக்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது. காளியம்மன் போன்ற கோயில்களுக்கு செல்லக்கூடாது. முக்கியமாக திருமணமான பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி தான் குங்குமத்தை 2 புருவங்களுக்கு மத்தியிலும் மற்றும் நெற்றியிலும் வைத்து கொள்ள வேண்டும். தலைக்கு குளிக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்ட பிறகுதான் குளிக்க வேண்டும். பெண்கள் எப்பொழுதும் தூங்கி எழுந்தவுடன் முதலில் பின்புறத்தில் இருக்கும் கதவை திறக்கவே கூடாது. குறிப்பாக பெண்கள் மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறார்கள். இதனால் வீட்டில் பெண்களின் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. வீட்டில் நன்மைகள், மகிழ்ச்சி, நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாகும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் எப்போது நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்துவிட்ட நிலையில் பெண்கள் விளக்கேற்ற கூடாது. பெண்கள் தங்கள் மங்களகரமாக அலங்கரித்து கொண்ட பிறகு வீட்டின் பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். விளக்கேற்றும் போது சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியான மனதுடன் விளக்கேற்ற வேண்டும். பெண்கள் என்ன மனநிலையில் விளக்கேற்றுகிறார்களோ அதே மனநிலையை வீட்டிற்குள்ளும் பிரதிபலிக்கும். கிழக்கு பார்த்து விளக்கேற்ற வேண்டும். பெண்கள் விளக்கேற்றும் போது வடக்கு பார்த்தபடி நின்று
விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.